திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா அரசு மேல்நிலைப்பள்ளி நாகையடியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வள்ளி. பழமொழி இன்னைக்கு சொல்ல போறேன் நானு. பழமொழி: குறைக்கின்ற நாய் கடிக்காது. அது குறைக்கின்ற நாய் கடிக்காதுங்கிறது தப்பு. குலைக்கின்ற நாய் கடிக்காது. குலை அப்படின்னா நம்ம ஒரு நாய் வளர்க்கணும்னா அந்த நாய் மேல நம்ம ரொம்ப பாசம் வச்சிருப்போம். அந்த பாசத்துக்குனால நம்ம அந்த நாய் நம்ம பார்த்து வாழாடி நம்ம பின்னாடியே வரும். அதனாலதான் குறைக்கின்ற நாய் கடிக்காது. அது ஃபர்ஸ்ட் மொழி. இன்னொன்னு, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. ஆணை யானை கிடையாது, ஆணை. ஆணை என்றால் ஆவு கூட்டல் நெய், அதாவது பசுவோட நெய். பூனைனா பூ கூட்டல் நெய். பூனை அது தேன், பூவின் தேன். அதை நம்ம சின்ன வயசுல நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது பசுனையே நம்ம சாப்பிடுவோம். அதே பெருசாகணும்னே உடம்பு சரியா போய் மருந்துக்காக தேனை சாப்பிடுவோம். அதனாலதான் யானைக்கு, அதாவது பசுனை ஒரு காலத்துல நம்ம சாப்பிடுறோம், பூனை அதாவது தேனையும் ஒரு காலத்துல நம்ம சாப்பிடுறோம். அதனாலதான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கா எல்லாமே யானை போயிருது, அப்படி சொல்லக்கூடாது. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், அதான் சரி. அடுத்து பழமொழி: 5இல் வளையாதது 50இல் வளையுமா. 5இல் அதாவது சின்ன பசங்களா இருக்கும்போது எல்லாருமே நம்ம கண்டிப்பா வச்சாலும் அப்பதான் பெரிய ஆனாலும் அது டேலண்ட் வரும். அதாவது இப்போ ஒரு செடி வளர்க்கிறோம், அந்த செடி முள்ளு செடியா இருக்கு. அது சின்ன செடியா இருக்கும் போது நம்ம பிடிக்க போட்டாதானே அது நல்லது. அது பெருசாலும் வெட்டி போட்டா அது மறுபடியும் வந்துட்டே தானே இருக்கும், அதுவும் இருக்காது. அதனாலதான் அந்த பழமொழிக்கு அப்படி சொல்றோம் நம்ம. அடுத்த பழமொழி: ஆத்துக்கு போட்டாலும் அழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆத்துல போட்டாலும் மறந்து போனங்கிறது இப்போதைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது தப்பு. உண்மையானது என்னன்னா, அகத்துக்கு போட்டாலும் அறிந்து போடணும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப நமக்கு டீச்சர்ஸ் அப்படியே சொல்லுவாங்க. சொன்னா அப்படியே மைண்ட்ல ஏற்றக்கூடாது. அது நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே மைண்ட்ல ஏற்றினாதான் நமக்கு மைண்ட்ல நிற்கும். அதுக்கு அடுத்து, நாயை கண்டால் கல்லை காணும். அதாவது நாயினா நாயகன், அதாவது தெய்வம். இப்ப கோவில சிலைகள் தான் தெய்வமா இருக்குது. அந்த கல்லை நம்ம அந்த கல்லை சிலையா திருப்பி அந்த கல்லை தெய்வமா நினைச்சா அது எதுவும் பண்ண முடியாது. அதே சிலைய கல்லா நினைச்சு அவங்க பண்ணாங்கன்னா தெய்வம் நமக்கு கிடைக்கும். அதான் இது நன்றி.